ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ. ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு நம்பரை சாய்பாபா உங்களுக்கு சொல்றாரு. அந்த நம்பர் வெறும் நம்பர் அல்ல, அது ஒரு அதிர்ஷ்டம் தரும் நம்பர். அந்த நம்பரை எப்படி எழுதணும்னு சொல்லி வீடியோ கடைசியில சொல்றேன். சாய்பாபா இன்னைக்கு உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல வராரு. இங்கே வா என் பிள்ளையே, உன் மனசுல என்ன குழப்பமாக இருக்கு? நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டவன். நீ ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு யோசிக்கிற. அதனாலதான் நான் இப்ப அந்த நம்பரை உனக்கு தரேன். என்னால முடியல, எதை தொட்டாலும் கைவிடுற மாதிரி இருக்கு சாயப்பா அப்படின்னு பக்தர் சொல்றாரு. அதனாலதான் நான் உன்னை இங்க வா என்று சொன்னேன். இந்த வீடியோ உன் கண்ணுல படணும்னு சொல்லி நான் தான் ஏற்பாடு பண்ணினேன். இன்று நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். உன் வாழ்க்கையின் திசை திரும்பி சென்று நிம்மதியோடு இருக்கும் ஒரு ரகசியம். அது 369 என்ற எண் ஆகும். அது வெறும் நம்பர் அல்ல. அது இந்த உலகத்திலே இயக்கிற அதிர்ஷ்ட சாவியின் எண். இந்த அதிர்வை நீ பயன்படுத்தினால் உன்னோட ஆசை கதவை திறந்து கொள்ள நடந்து வரும். ஆச்சரியப்படாத. நான் சொல்றதை நீ ஒரு ஆள் நம்பினால் போதும். உன் நம்பிக்கை அவங்க கையில் இருக்கிற சக்தியை திறக்கும் என் பிள்ளையே. 3 என்பது ஆரம்பம். உன் எண்ணத்தின் விதை. 6 என்பது வளர்ச்சி. இந்த பிரபஞ்சம் உனக்கு தர ஆரம்பிக்கும் நேரம். 9 என்பது நிறைவு. நீ வேண்டியது உன்னோட கைக்கு வரும் தருணமாகும். அதனாலதான் 369 அப்படின்ற நம்பராகும் என் பிள்ளையே. இதை கேட்டுக்கோ. இதை சரியா பண்ணுனா உன் வாழ்க்கையின் நல்ல மாற்றம் கிடைக்கிறது என் பிள்ளையே. நீ காலை எந்திரிச்சோடனே இத சொல்லு. 369 அப்படின்ற எண்ண ஒரு 3 முறை சொல்லு. உன் முக்கிய ஆசைகள் ஒரு வரியில் எழுது. அதை 3 முறை மெதுவாக சொல்லு. மாலை 6 முறை சொல்லு. எனக்கு கண்டிப்பா அது நடக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி நீ சொல்லு. இரவு 9 முறை சொல்லு. அந்த என்னதுன்னா, உங்களுக்கு இப்ப ஒரு நகை பேங்க்ல வச்சிருக்கோம். அது நம்ம கைக்கு வரணும் அப்படின்னா, என்னோட நகை பேங்க்ல இருக்கு. அது கண்டிப்பா எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி காலையில 3 முறையும், மாலையில 6 முறையும், இரவு 9 முறையும் சொல்லிக் கொண்டே இரு. நம்பிக்கை இல்லாமல் இதை பண்ண பயன் இல்லை. நான் உன்னோடு கேட்கிறேன் ஒன்றுதான். நீ நம்பு. நீ நம்புனா நான் உன்னோடு ஆசைக்கு கதவை திறப்புவேன் என் பிள்ளையே. சாய்பாபா சமாதிக்கு கீழ் கை வைத்து சொல்றேன். கண்டிப்பாக இது நடக்கும். இங்கே வருகிற 1000 பேரை நான் பார்த்திருக்கிறேன். 369 எண் சக்தியை பயன்படுத்தி வீடு கிடைச்சவங்களும், வேலை கிடைச்சவங்களும், காதல் பத்தி நிம்மதி அடைஞ்சவங்களும், பணத்திற்கு வழி கிடைச்சவங்களும் நிறைய பேர் உண்டு. அதனாலதான் இன்னைக்கு நான் உன் கண்ணுல பட்டிருக்கேன். அவர்கள் யாரும் எதுவும் தப்பான வழியில் சொல்லல. யாருடைய உதவியும் வேண்டாம். உன் நம்பிக்கையும் நன்றியும் தான் நான் பயன்படுத்தியிருக்கிறேன் என் பிள்ளையே. இது நான் சொல்ற வார்த்தை 369 பண்ற ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை அமைதி பக்கம் செல்கிறது என் பிள்ளையே. நீ சரியான 21 நாள் தொடரு. ஆசை மெதுவாக உனக்காக நடக்க ஆரம்பிக்கும் என் பிள்ளையே. நீ வாய் விட்டு அந்த 21 நாள் சொல்லு. அந்த என்ன ஆசை நிறைவேறணும் அப்படின்றத. பாபா, எனக்கு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் என் பிள்ளையே. 369 ஒரு எண் கிடையாது. பிரபஞ்சத்தோட ரிதம். நீ அதோட டேர்ன் ஆக போற என் பிள்ளையே. உலகம் உனக்கு சாதாரணமாக தெரிய ஆரம்பிக்கும் என் பிள்ளையே. நாளை முதல் நீ 369 அப்படின்ற எண்ண நீ யூஸ் பண்ண ஆரம்பி. நீ நினைச்சது உன்னிடம் வரும். நல்லதுக்கு தடை இல்லை. நான் உன்னோட கையை பிடிச்சுக்கிறேன் என் பிள்ளையே. இன்று நான் சொல்வதை மனதில் வை. 369 அப்படின்னு உச்சரிக்கிற ஒவ்வொரு தடவையும் உன் வாழ்க்கை ஒரு படி நல்லதுக்கும் உழைக்கும் முன்னேறமாகும் என் பிள்ளையே. முன்னேற்றத்துக்கு மட்டும் நீ செல்வாய். நம்பிக்கை வை என் பிள்ளையே. நான் உன்னோடு இருக்கிறேன். நல்லது உன்னோடு வாசலை தட்டப் போகிறது என் பிள்ளையே. நீ இந்த வீடியோவை நம்புனா மட்டும் இதை செய்யுங்க. நம்பலைன்னா கண்டிப்பாக இதை செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு நடக்கவே நடக்காது. இந்த வீடியோ உங்க கண்ணுல பட்டுருக்குன்னா கண்டிப்பா அது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இதை நீங்க செய்ய ஆரம்பிங்க. இருங்க, இப்ப என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். இப்படி ஒரு நல்ல பக்கத்தை எடுத்துக்கோங்க. அந்த பக்கத்து நல்ல சுத்தமா இருக்கணும். இல்லாட்டி உங்களால முடியும்னா ஒரு புது நோட்டு வாங்கிக்கோங்க. இதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு? எனக்கு இப்ப ஒரு ஜாப் கிடைக்கல, ஜாப் வேணும் அப்படின்னு நீங்க வேண்டுறீங்கன்னா, அத பத்தி எழுதுங்க.
இல்ல எனக்கு வந்து காதல்ல தோல்வி அப்படின்னா அத பத்தி எழுதுங்க. உங்களுக்கு திருமணம் ஆகலைன்னா அத பத்தி எழுதுங்க. எப்படி எழுதுறீங்கன்னா, இப்ப வந்து எனக்கு நகைய வந்து நான் திருப்பணும். அதனால நான் எப்படி எழுத போறேன்னா, எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இப்ப வந்து என் நகை அடகுல இருக்கு. அத வந்து நான் மீட்டுட்டேன். எனக்கு நன்றி சாயப்பா! அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லி எழுதுங்க. நான் இப்ப வந்து நடந்துருச்சு அப்படின்னு நீங்க நம்பணும். அதனால என் நகை எனக்கு கிடைத்து விட்டது. நன்றி சாய் அப்பா! அப்படின்னு எழுதிட்டு நடக்கல. ஆனா வந்து நம்பிக்கையோடு நடந்துருச்சு அப்படின்னு எழுதணும். இங்க 1 போட்டு 369, 2 போட்டு 369, 3 போட்டு 369 அப்படின்னு அப்படின்னு நீங்க வந்து ஒரு 33 தடவ எழுதணும். இந்த 369 அப்படின்ற எண்ண நம்பிக்கையோடு எழுதுங்க. எனக்கு வந்து கிடைச்சிருச்சு சாயப்பா, வேலை கிடைச்சிருச்சு அப்படின்றத நீங்க நம்பிக்கையோடு எழுதுங்க. சாயப்பா கண்டிப்பா உங்க கூட துணை இருப்பாரு. நீங்க ஆனா நம்பிக்கை இல்லாம இத மட்டும் நீங்க செஞ்சுறாதீங்க. கண்டிப்பாக அது நடக்காது. நம்பிக்கையோட எழுத ஆரம்பிங்க. 33 தடவ 369 அப்படின்ற எண்ண எழுதிட்டு, திரும்பியும் நீங்க இங்க என்ன எழுதியிருக்கீங்களோ, அத வந்து திரும்ப எழுதுங்க. என் நகை எனக்கு கிடைத்து விட்டது. நன்றி சாயப்பா! அப்படின்னு இத எழுதிருங்க. இன்னைக்கு இத எழுதுறீங்கன்னா, நாளைக்கு அதே மாதிரி இந்த இத வந்து அடுத்த பேஜ்ல எழுதுங்க. நாளைக்கு எழுதணும். அப்படின்னு 3 நாளு எழுதுனீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். நீங்க காலையில 3 தடவ, ம மத்தியானம் 6 தடவ, நைட்டு தூங்கையில 9 தடவ இந்த வார்த்தைய நீங்க சொல்லிக்கிட்டே படுங்க. கண்டிப்பா சாயப்பா உங்க கூட துணை இருப்பாரு. கண்டிப்பா நடக்கும். கவலை கொள்ளாதீங்க. உங்களோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும். பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லிவிட்டு, சாய் அப்பாக்கும் நன்றி சொல்லிருங்க. நீங்க வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் புரியாம இருக்கலாம். ஆனா வந்து இந்த இத வந்து கண்டிப்பா தெளிவா எழுதி பழகுங்க. எழுதி பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா அது நடக்கும். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.